சைனீஸ் சிண்ட்ரெல்லா. இது வெறும் ஒரு சோக கதை இல்ல, மன உறுதியோட ஒரு மிகப்பெரிய சாட்சியம்னு சொல்லலாம். அடலன் தன்னை பத்தி சொல்ற இந்த ஒரு வரி, அடடடா, அவங்களோட சின்ன வயசுல பட்ட மொத்த கஷ்டத்தையும் அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. பிறந்த நிமிஷத்துல இருந்தே நீ தேவையில்லாதவன் முத்திரை குத்தப்பட்டா ஒரு குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? அதுதான் இந்த வரி. சரி, இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1940கள்ல சீனால ஒரு பெரிய வசதியான குடும்பத்துல தான். அடலின் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அவ்வளவுதான், மொத்த பழியும் இந்த சின்ன குழந்தை மேல விழுது. அவ பிறந்ததால தான் அம்மா செத்து போயிட்டான்னு சொல்லி அவள ஒரு துரதிர்ஷ்டமாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவளோட சொந்த குடும்பமே. அம்மா இறந்து ஒரு வருஷம் கூட ஆகல, அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்போதான் அவங்க வீட்டுக்குள்ள வராங்க நியாங். பாதி பிரெஞ்சு பாதி சீன வம்சாவளியை சேர்ந்தவங்க. பார்க்க எவ்வளோ அழகா இருந்தாங்களோ அவ்வளோ கொடூரமானவங்களா இருந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு 2ஆ பிரிஞ்சு போச்சு. சொல்லப்போனா 2 தனித்தனி உலகமாவே மாறிடுச்சு. ஓகே, இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள என்னதான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அப்போதான் அட்ரினலின் உலகத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்க முடியும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரே வீட்டுக்குள்ள 2 உலகம் இருந்துச்சுன்னு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, அந்த குடும்பம் எப்படி பிரிஞ்சு கிடந்துச்சுன்னு. ஒரு பக்கம் அடலினுக்கு ஆதரவா அவங்க தாத்தா ஏ, பாட்டி இணை, பின்ன அத்தை பாபா மட்டும்தான் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சித்தி ஞாங், அவங்க அப்பா, சில சமயம் அவளோட அக்கா கூட அவளை கொடுமைப்படுத்தினாங்க. இவ்ளோ பெரிய வீட்ல அந்த 3 பேர்கிட்ட இருந்து கிடைச்ச அன்பு மட்டும்தான் அவளுக்கு ஒரே ஆறுதலா, ஒரு சின்ன பாதுகாப்பான இடமா இருந்துச்சு. ஷாங்காயில இருந்த அந்த பிரம்மாண்டமான மாளிகையில நியாங் ஒரு ராணி மாதிரி தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா அது ஒரு கொடுங்கோல் ஆட்சி. அவங்களுக்கு பிறந்த 2 குழந்தைங்களுக்கு ராஜ மரியாதை. ஆனா அடலன் உட்பட அவங்க கணவரோட முதல் தாரத்து பிள்ளைகள் 5 பேருக்கும் அடச்சி வேலைக்காரங்களை விட கேவலமான நிலைமை தான். கிழிஞ்ச துணி, மிச்ச சொச்ச சாப்பாடு, நண்பர்களோட பேசக்கூடாது, இப்படி பல கட்டுப்பாடுகள். அது ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கொடுமைக்கு நடுவுல அடலனுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், அவளோட செல்ல வாத்து PLT. ஆனா ஒரு நாள் அவங்க அப்பாவோட நாய் சும்மா ஒரு விளையாட்டுக்கு அந்த வாத்தை கடிச்சு கொன்னுடுச்சு. இது நடக்கும்போது யாருமே அதை தடுக்கல. அந்த வீட்ல அன்பு, பாசம், இரக்கம் இதுக்கெல்லாம் துளி கூட இடமில்லைங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய சாட்சியா நின்னுச்சு. சரி, வீடு இப்படின்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு எங்கிருந்து வரும்? அடலினோட வாழ்க்கையில அந்த நம்பிக்கை வெளிச்சம் கிடைச்ச இடம் ஸ்கூல் தான். வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இருந்த அந்த வித்தியாசத்தை பாருங்களேன். வீட்ல அவ இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. ஆனா ஸ்கூல்ல அவ கிளாஸ் பிரசிடென்ட். வீட்ல யாருமே அவள மதிக்க மாட்டாங்க. ஆனா ஸ்கூல்ல அவ தான் டாப் ஸ்டூடெண்ட். சொல்லப்போனா படிப்புங்கிறது அவளுக்கு வெறும் பாடமில்ல, அதுதான் அவளோட கவசம். இந்த உலகத்துல தனக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு நிரூபிக்க அவளுக்கு கிடைச்ச ஒரே கருவி அதுதான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அவளுக்கு ஒரே ஆறுதலா இருந்த ஸ்கூல்ல கிடைச்ச ஒரு வெற்றிதான் அவ வாழ்க்கையிலேயே ஒரு மிக மோசமான தண்டனைக்கு காரணமா அமைய போகுது. பாவம், அவளோட ஒரே புகலிடமும் அவளுக்கு எதிரா திரும்புது. என்ன நடந்துச்சுன்னா, அடலின் கிளாஸ் பிரசிடென்ட்டா செலக்ட் ஆகுறா. இத கொண்டாட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்ப்ரைஸா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவ்வளவுதான், நியாங்குக்கு கோபம் தலைக்கேறிடுது. வீட்டுக்குள்ள எப்படி வெளியாட்கள் வரலான்னு சொல்லி அவங்க அப்பாவும் சித்தியும் சேர்ந்து அடலனை பயங்கரமா அடிக்கிறாங்க. அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருவேன்னு மிரட்டுறாங்க. பாருங்க, அவளோட வெற்றி, அவளோட சந்தோஷம், இது எல்லாமே ஒரு குற்றமா பார்க்கப்பட்டுச்சு. அடலினோட சொந்த வாழ்க்கை இப்படி ஒரு போர்க்களமா இருந்தா, அவ வாழ்ந்த நாடான சீனாவும் அப்போ உள்நாட்டு போரால தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் பட வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் அவளோட குடும்பம் தப்பிச்சு ஓடும்போது அடலின ஒரு பாரமா நினைச்சு அவள ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல அனாதைய விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் எப்படியோ அவளை மீட்டு ஹாங்காங்ல ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. மறுபடியும் தனிமை. அப்போ அவளுக்கு வயசு 14. இங்கதான் அவ வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு சம்பவம் நடக்குது. இவ்ளோ நடந்தும் அவ மனசு தளரல. அவங்க தாத்தாயே ஏயே கொடுத்த ஊக்கத்தால அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதத்தை கையில் எடுக்கிறா. அதுதான் அவளோட எழுத்து. ஒரு சர்வதேச நாடக போட்டிக்கு யாருக்கும் தெரியாம அவளோட படைப்பா அனுப்புறா. தன் தலையெழுத்த தானே எழுதணும்னு ஒரு முடிவுக்கு வர்றா. நம்ப முடியுமா? அந்த போட்டியில அவ முதல் பரிசை தட்டிட்டு போறா. இந்த வெற்றி அவளுக்கு மட்டும் இல்ல, அவளை வேண்டாவிருப்பா பார்த்த அவ குடும்பத்துக்கும் ஹாங்காங்குக்குமே ஒரு பெரிய பெருமையா அமைஞ்சுது. இப்ப என்ன ஆகும்? முதல் முறையா அவ கையில ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. அவங்க அப்பாவால இனிமேலும் அவளை சும்மா ஒதுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சாதனையா அவ பண்ணிருக்கா. இத கேள்விப்பட்டு அவங்க அப்பா அவளை கூப்பிடுறாரு. அப்போ அடலின் ரொம்ப தைரியமா, நான் இங்கிலாந்துல போய் இலக்கியம் படிக்கணும்னு கேக்குறா. அவங்க அப்பாவும் சரின்னு சொல்றாரு. ஆனா ஒரு கண்டிஷனோட, நீ அங்க போய் மருத்துவம் தான் படிக்கணும்னு சொல்றாரு. பாருங்க, அவளுக்கு விடுதலை கிடைச்சுது. ஆனா அவளோட கனவை நோக்கி போக முடியல. அது கூட அவங்க அப்பாவோட ஒரு கடைசி கட்டுப்பாட்டு முயற்சி தான். சரி,
இந்த நிறைவிழமான கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இது வெறும் ஒரு சோகமான கதை மட்டும்தானா? இந்த கதைக்கு சைனீஸ் சிண்ட்ரெல்லான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அவங்க அத்தை பாபா அனுப்புன ஒரு கடிதம் தான். அதுல சீனால பல 100 வருஷமா சொல்லப்படுற ஏஷியான்ங்கிற உண்மையான சிண்ட்ரெல்லா கதையோட அடலினோட வாழ்க்கைய அவங்க ஒப்பிடுறாங்க. அந்த நிமிஷத்திலிருந்து அடலின் தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவளா பாக்கறத விட்டுட்டு அவளோட சொந்த கதையோட ஹீரோயினா பார்க்க ஆரம்பிக்கிறான். அதோட விளைவுதான் என்னன்னு பாருங்க. விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அடாலின் என்மா ஒரு வெற்றிகரமான டாக்டரா ஆனாங்க. அதோட நிறுத்திக்கல, அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி டாக்டரான அதே நேரத்துல தன்னோட உண்மையான கனவான எழுத்துத்துறையிலையும் நுழைஞ்சு ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராவும் ஆனாங்க. அப்போ ஒருத்தர் தனக்கான சந்தோஷமான முடிவை எப்படி எழுதிக்கிறது? அடலனோட கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. சூழ்நிலை எவ்ளோ மோசமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையோட கதைய மாத்தி எழுதுற சக்தி நம்ம கையில தான் இருக்கு. நமக்கான அங்கீகாரத்தை மத்தவங்க கிட்ட தேடாம நமக்கான மதிப்பை நாமளே உருவாக்க முடியும்.